பாய் பாய் லெஜெண்ட்ஸ். ரன் மெஷினும் ஹிட்மேனும் T20 போட்டியிலிருந்து ஓய்வை அறிவித்தார்கள். சோகத்தில் ரசிகர்கள். ரோஹித் சர்மாவின் தலைமையிலான இந்திய அணி தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி T20 உலக கோப்பையை கைப்பற்றியுள்ளது. இந்த வெற்றியை இந்திய ரசிகர்கள் உட்பட உலகெங்கிலும் உள்ள ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்து வருகிறார்கள். கொண்டாட்டம் ஒருபுறம் அரங்கேறி கொண்டிருக்கும் வேளையில் கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ஆகியோர் T20 கிரிக்கெட்டிலிருந்து தங்களது ஓய்வை அறிவித்துள்ளது ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. கவாஸ்கர் கபில், சச்சின் கங்குலி, தோனி யுவராஜ் ஆகிய ஜோடிகளை இந்திய கிரிக்கெட் ரசிகர்களால் எப்படி மறக்க முடியாதோ அப்படித்தான் கோலி ரோஹித் சர்மா ஜோடியும். தோனி T20 கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற்றவுடன் இனி என்ன ஆகுமோ இந்திய அணிக்கு என்ற கேள்வி வந்தபோது ஊடகங்களும் வல்லுநர்களும் இந்த இருவரை தான் கை காட்டினார்கள். அதற்கேற்றாற்போல் கோலியும் ரோஹித்தும் இந்த பொறுப்பை நேற்று வரை சரியாக செய்து வந்தனர். அவர்கள் இருவரும் களத்தில் இருக்கும்போது அப்படி ஒரு புரிதலுடன் விளையாடுவார்கள். இதுவரை ரோஹித் 159 T20 சர்வதேச போட்டிகளில் 4231 ரன்கள் குவித்துள்ளார். அதில் 5 சதங்களும் 32 அரை சதங்களும் அடங்கும். அதேபோல 125 சர்வதேச T20 போட்டிகளில் விளையாடியுள்ள விராட் கோலி 4188 ரன்களை இந்தியாவிற்காக சேர்த்துள்ளார். அதில் 1 சதமும் 38 அரை சதமும் அடங்கும். தோனி தலைமையிலான இந்திய அணி 2007ஆம் ஆண்டு பாகிஸ்தானை வீழ்த்தி உலக கோப்பையை வென்ற போட்டியில் ரோஹித் சர்மா கடைசி வரிசையில் இறங்கி 16 பந்துகளில் 30 ரன்களை எடுத்து இந்திய அணி 157 என்ற கௌரவமான ஸ்கோரை இலக்காக பாகிஸ்தானுக்கு நிர்ணயிக்க உதவினார். அதில் 2 4 1 6ரும் அடங்கும். அப்போதே அனைவரையும் தன் பக்கம் திரும்பி பார்க்க வைத்தார் ரோஹித். அன்று முதல் இன்று வரை சீரான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்தார். இதற்கு நடப்பு உலக கோப்பையில் ஆஸ்திரேலியாவுடன் 41 பந்துகளில் 92 ரன்களும், இங்கிலாந்து அணிக்கு எதிராக அரையிறுதியில் 39 பந்துகளில் 57 ரன்கள் எடுத்ததே சமீபத்திய சான்று. இதே போலதான் விராட் கோலியும். சென்ற உலகக்கோப்பை லீக் சுற்றில் பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் முன்கள வீரர்கள் அனைவரும் கைவிட்ட நிலையில் தனியாக போராடி 53 பந்துகளில் 83 ரன்களை சேர்த்து தோல்வியின் விளிம்பில் இருந்த இந்திய அணியை வெற்றி பெற செய்திருப்பார். அதிலும் அவர் ஹாரிஸ் ரவுத் பந்தில் அடித்த 6ஐ இவ்வுலகில் கிரிக்கெட் இருக்கும் வரை மறக்க முடியாது. சமீப காலமாகவே கோலியின் ஸ்ட்ரைக் ரேட் குறித்து விமர்சனங்கள் எழுந்துள்ள நிலையில் தனது ஓய்வை அறிவித்துள்ளார். T20 கிரிக்கெட்டில் இந்தியா கோலோச்சி கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு தோனி, யுவராஜ் ஆகியோர் காட்டிய வழியில் கோலியும் ரோஹித்தும் சிறப்பாக செயல்பட்டதே காரணம் என்று யாருமே மறுக்க முடியாது. இப்போது கோலி, ரோஹித் விலகுவது இவர்களை முன்னுதாரணமாக வைத்து இன்னும் பல 100 கோலிகளும் ரோஹித்துகளும் இந்தியாவிற்கு கிடைப்பார்கள் என்பதற்காகத்தான். பாய் பாய் லெஜெண்ட்ஸ்.